மீகாமன் பற்றி சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது இன்னும் கொண்டாடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இப்போ? ஒரு படம் என்பது வெற்றி படமா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மக்கள் கையில் இருக்கு. ஒரு படம் என்பது நல்ல படமா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் காலத்தின் கையில் இருக்கு. நான் என்ன நம்பிக்கையில் படம் பண்ணுறேன்னா, அந்த படம் நல்ல படமாக இருக்குமா என் அது காலத்தை கடந்து நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தப்பிக்கும், அது சர்வைவ் ஆகும், அது பிழைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒவ்வொரு படத்துலையும் நடந்திருக்கு. எனக்கு மீகாமன் சரியாக ஓடலைங்கிற போது எனக்கு வந்து லெட்ஸ் பி ஃப்ராங்க், ஓகே, அது எதிர்பார்த்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் அது வந்து பெறலை. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம் என்பது ஜபக் சாருடைய முதலீடு திரும்ப வரல அப்படிங்கிறது தான். இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். அவர் ஒரு குழந்தை மாதிரி. நாங்கள் நிறைய சண்டை போட்டிருக்கோம். பட் இன்றைக்குமே எனக்கு ஜபக் சார்னால் மனசில் வந்து ஒரு ஒரு பாசமும் ஒரு 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 அன்பும் தான் எனக்கு இருக்குது ஃபார் ஹிம். அவர் மாதிரி தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து காலத்தை கடந்து கொண்டாடப்படும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் அன்னைக்கும் இருந்ததில்லை. இன்றைக்கி அது நிதர்சனமாகவும் ஆயிருக்கு. இட்ஸ் பிகம் அ கல்ட் ஃபில்ம். இட்ஸ் அ கல்ட் கிளாசிக். ஏறக்குறைய எல்லாருமே பார்த்துட்டாங்க. நாட் ஓன்லி தி ஆடியன்ஸ், நாட் ஓன்லி தி பீப்புள், திரைப்படத்துறையை சார்ந்தவங்களுமே நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துருக்காங்க, வேற்றுமொழிக்காரங்க எல்லாருமே. ஸோ அந்த படம் அது எங்கே போய் நிற்கணுமோ, எந்த இடத்துக்கு அதுக்கான இடமோ அதுக்கான அங்கீகாரமோ அந்த படத்துக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இது நடக்குங்கிறது எனக்கு தெரியும். ஓகே.